ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா தக்காளி குருமா செய்ய போகிறோம். தக்காளி குருமா வந்து டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். ஒரு வேளை செஞ்சிங்க அப்படின்னா 2 வேளைக்கும் யூஸ் பண்ணிக்கிடலாம். தக்காளி குழம்புக்கு வந்து என்ன அரைக்கலான்னு பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை, 2 துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய். இந்த 5ஐயும் அரைக்கணும். இந்த 5 பொருளையும் அரைச்சாச்சு. ஒரு கடாயை வந்து அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்குங்க. 1 கொத்து கருவேப்பிலை, 1 பச்சை மிளகாய், அதோட 4 பல் பூண்டை போட்டு நல்லா வந்து எண்ணெயிலே வதக்கிடணும். பூண்டு வந்து தட்டி தான் சேர்த்துருக்கேன். அந்த தட்டி போட்ட பூண்டு வந்து நல்லா வதங்கவும் வெங்காயத்தை போட்டுருங்க. சின்னதாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கவும் 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து வதக்குங்க. நல்லா வதங்கின பிறகு மசாலா பொடி போடணும். நல்லா தக்காளியும் வெங்காயமும் நல்லா மசிஞ்சு வந்த பிறகு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள், கரம் மசாலா வந்து 1/2 டேபிள் ஸ்பூனு, காஷ்மீரி சில்லி வந்து 1/2 டீஸ்பூனு, மல்லிப்பொடி வந்து 1/2 டேபிள் ஸ்பூனு, சிக்கன் 65 மசாலா வந்து 1/2 டீஸ்பூன். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து ஊற்றணும். நாங்கள் வந்து ஆச்சி சிக்கன் 65 மசாலா வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எது தேவையோ அந்த மசாலா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து ஊற்றிக்கோங்க. இது கெட்டியாக இருக்கிறதுனால தண்ணி கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி போதுமான அளவு தண்ணி வந்து கலந்துக்குங்க. தண்ணி ஊற்றுறேன். இந்த மாதிரி வந்து கொதி வந்தோடனே, நல்லா கொதி வந்தோடனே வந்து உப்பு செக் பண்ணிவிட்டு போதுமான அளவுக்கான, அதுக்கப்புறம் வந்து ஒரு மல்லியில் கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி மல்லியில் தூவி, கொஞ்சம் புதினா இருந்ததுன்னா கொஞ்சம் அதையும் தூவி இறக்கிடுங்க. இறக்கி பரிமாறுங்க. இந்த ஒரு குழம்பு செஞ்சீங்க, தக்காளி குழம்பு செஞ்சீங்க அப்படின்னா இந்த ஒரு குழம்பே வந்து சாதத்துக்கும் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம், இட்லி தோசைக்கும் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். இது மாதிரி குயிக்காகவும் டேஸ்ட்டாகவும் செய்கிறதுக்கு எங்களுடைய பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.